சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு. இவன் செந்தில்குமார். அழகாய் ஒரு பிரார்த்தனை. ஒரு வழிப்போக்கனாய் சாலையில் கால்தடம் பதித்து கொண்டிருந்தேன். எதிரே ஒரு இளநீர் விற்கும் முதியவர் சாலையோரத்தில். பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. தாகம் இல்லை என்றாலும் வாங்கி பருகினேன். சரியான சில்லறையை கொடுக்க மனம் இல்லாமல் அந்த ஒற்றைத்தாளை நீட்டியே கடந்தும் போனேன். தப்பாய் தாளங்கள் போனாலும் இந்த பார்வையற்றவரின் பாடலில் ஏதோ ஒரு வசீகரம் இருக்கத்தான் செய்தது. அப்படியே கொஞ்சம் ரசித்துவிட்டு மீதமிருந்த சில்லறைகளை குனிந்தபடியே போட்டு அங்கிருந்து நகர்ந்தேன். கிழிந்த குடையின் கீழ் கோவில் வாசலில் கூவியழைத்த அந்த பூவிற்கும் பாட்டியிடம் பேரமேதும் பேசாமல் பூக்களை வாங்கி கோவிலுக்குள் சென்றேன். வாசலின் இருபுறமும் 4-5 பிச்சைக்காரர்கள் கையேந்தியபடி அப்பா வயதை ஒத்தவர்கள். சற்றும் யோசிக்காமல் சட்டை பையில் இருந்ததை எடுத்து எண்ணி பார்க்காமல் பிரித்து கொடுத்தேன். அன்று சாமியின் திருக்கல்யாணம் போல அவ்வளவு அழகாய் ஜோடனை செய்யப்பட்டிருந்தது. எனையறியாமல் கைகளை கூப்பி தலைகுனிந்து வணங்கி நின்றேன், கண்களை மூடி. அந்த இளநீர் விற்ற முதியவரின் ஆசியும் முணுமுணுத்த பூக்கார பாட்டியின் அக்கறையும் அந்த பார்வையற்ற மனிதரின் ஆழ்ந்த அன்பும் பரிசையாய் யாசகம் கேட்ட அந்த பிச்சைக்காரர்களின் கூட்டு பிரார்த்தனையையும் விடவா நான் கடவுளிடம் கேட்டுவிடப் போகிறேன். கோரிக்கைகள் ஏதுமில்லாமல் வெற்று பிரார்த்தனையுடனேயே வீடு திரும்பினேன்.